அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பிஹெச்எல் 2025க்கு உண்டான இன்ஜினியர் அண்ட் சூப்பர்வைசர் ட்ரைனிங் எக்ஸாமுக்கு நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ், அதாவது என்னென்ன தவறுலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில தவறுலாம் பண்ணால் நம்மளை அடுத்த எக்ஸாமுக்கே எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் கலர்டு காப்பி ஆஃப் இ அட்மிட் கார்டு. அதாவது நிறைய பேர் இன்னும் டவுட்ல இருக்கீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு போகணுமா, அதே மாதிரி பிரிண்ட் அவுட் கலர்ல எடுத்துட்டு போகணுமா அப்படின்ற ஒரு டவுட்ல வேற இருக்கீங்க. கண்டிப்பா கலர்ல எடுத்துட்டு போயிருங்க. இன்னும் எல்லாருக்கும் இன்னொரு என்ன டவுட்னா, சார் எல்லா பேஜும் எடுத்துட்டு போகணுமா இல்ல ஒரு பேஜ் மட்டும்? மேக்சிமம் எல்லா பேஜுமே எடுத்துட்டு போயிருங்க. எல்லா பேஜுமே எடுத்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சார் கொரோனா பீரியடே முடிஞ்சிருச்சு, கொரோனாவில் ஃபேஸ் மாஸ்க் போட சொன்னாங்க, சானிடைசர், ஆனா இப்பயும் கொண்டு வர சொல்றாங்க, கொண்டு போகணுமா அப்படிங்க. கொண்டு போறதுனா கொண்டு போங்க, இல்லாட்டி அங்க கண்டிப்பா கேட்கல மாட்டாங்க. கேட்கலனாலும் நீங்க எடுத்துட்டு போங்க, வேணாம்னா நீங்க வெளியே வச்சுட்டு போயிருங்க. அதே மாதிரி கண்டிப்பா என்னது, ப்ளூ பால் பென் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். சரிங்களா, ப்ளூ பால் பென் தான் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கேன் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். போட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது ஒரிஜினல் போட்டோ ஐடி ப்ரூஃப், உங்களோட போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த போட்டோ இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃப், ஏன்னா ஆதார் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு போட்டோவா இருக்கும். அப்போ அதுக்காண்டி தான் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்ளை பண்ணப்போ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை தயவு செய்து கையில எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி நம்ம எக்ஸாம் ஹால்ல பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சூப்பர்வைசர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்விஜிலேட்டர் இருக்காங்க பாத்தீங்களா, ஏன்னா நம்ம எழுத போறது சிபிடி எக்ஸாம். உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ சென்டர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமா சென்டருக்கு 1 hour முன்னாடியே போயிருங்க. எக்ஸாம் அந்த வரக்கூடிய டைமுக்கு 1 hourக்கு முன்னாடியே தாராளமா போயிருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டைமுக்கு லேட்டா போயிட்டோம்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ள எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு கொஸ்டின் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் வரும். கொஸ்டின் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல. இன்ஜினியர் ட்ரைனிங்னா 240 கொஸ்டின் எழுதுவீங்க, சூப்பர்வைசர் ட்ரைனிங்னா 150 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. உங்களுக்கு இது 150 மினிட்ஸ் இருக்கும். எதுக்கு? இன்ஜினியரிங் ட்ரைனிங். இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு 150 நிமிஷமும், சூப்பர்வைசர் ட்ரைனிங்க்கு 120 நிமிஷமும் இருக்கும். உங்களுக்கு சிபிடி எக்ஸாம், அதே மாதிரி ஹால்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்லாட்டி நம்ம சேனல்ல இருக்கும். தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பண்ணணும். 150 கொஸ்டின் 120 நிமிஷம். ஸோ ஒரு செகண்டுக்கு நீங்க ஒரு 40 செகண்ட்ஸ் தான் நீங்க எடுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 40 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அதுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. எது நல்லா தெரியுமோ, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை டக்குன்னு ஆன்சர் பண்ண பாருங்க. தெரியாத கொஸ்டினை விட்டுருங்க. அந்த இடத்துல உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு அடுத்து ஓஎம்ஆர் தானே, அடுத்து ஷேட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிபிடி எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி முடிஞ்சோடனே என்ன ஆயிரும், கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரொம்ப பதட்டம்லாம் படாதீங்க, ஃபியர் இல்லாம இருதுங்க. சரிங்களா, நம்ம பதட்டப்படாம இருந்தாலே பாதி வேலை நம்மளால முடிஞ்சு போயிடும். அதனால எக்ஸாம் புதுசா போறவங்களா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி எழுதினவங்களா இருக்கலாம், பதட்டப்படாம இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா, அதே மாதிரி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த இதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது. இப்போ இங்கிலீஷ்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஜென்ரல் நாலேஜ் ஆன்சர் பண்ணுவீங்க. ரீசனிங்கும் உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருந்தால் அதிகமான நமக்கு எடுக்கும். அப்போ இதை நீங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த 170 கொஸ்டின் தனியா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதை முக்கியமா ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கால்குலேட்டர் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துட்டு போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, ஸோ இதுதான் ஓவராலா முக்கியமான விஷயம். லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஃபியர் இல்லாம போங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கு. இது அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்றதுனால தாராளமா வாங்கிக்கோங்க. பிஹெச்எல் டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு வாங்கி படிக்கிறதுக்குலாம் சத்தியமா சான்ஸ் இல்ல நான் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா 10 டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வாங்கி யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டெஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குறதுனாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் எழுதிட்டு என்ன பண்ணுங்க, நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.